ஹாய்! இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காய் ஒரு 10லேருந்து 12 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ முடிஞ்சளவு ஆயில் மாற்றாமல் அதே சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை, 4 டேபிள் ஸ்பூன் மல்லி இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வறுத்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சு. இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி காம்போடு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஒரு 50% வெந்து வர வரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாதி வெந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதே ஆயிலில் ஒரு 5-6 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 10-15 பூண்டு பல், நல்லா தாராளமாக சின்ன வெங்காயத்தை உரித்து அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா கோல்டன் கலரில் வர வரையும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி 5 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் வெந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். கலர் நல்லா கொடுக்கும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி வறுத்து சேர்த்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. கலந்து விட்டுட்டு கூடவே தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். புளிப்பு சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் எள்ளு கடலைப்பருப்பெல்லாம் போட்டிருக்கனால குழம்பு நல்லாவே கெட்டியாக வரும். ஸோ நல்லா கொதித்து வந்தப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துட்டு இது நல்லா கத்திரிக்காய் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக இறக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கூடவே கொஞ்சமாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.